பண்ணுறதுனால இது ரொம்ப புனிதமான இடம்னு சொல்லி அதை மூடி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. இந்த கோயிலை ஒட்டி ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இது வந்து ராணிங்க குளிக்கிறதுக்காக கட்டப்பட்ட குளம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தண்ணிலாம் தான் வெயில் காலத்தில் சில்லுனும் குளிர்காலத்தில் சூடாகவும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கீழே இறங்கி போனோம். நாங்கள் பேபியை வச்சுருந்ததுனால அவ்வளோ கீழே இறங்கி போகல. நீங்கள் யாராவது போனீங்கன்னா போய் பார்த்துட்டு வரலாம். அங்கேருந்து சம்மர் பேலஸ் போகிற வழியில் இங்கே சின்னதாக இன்னொரு கோட்டை இருக்குது. இது எதிர்க்க ஒரு பெரிய குளம் இருக்குது. இந்த குளத்தில் ராஜாக்கள் மட்டும் குளிப்பாங்களாம். இந்த குளத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய காளி கோயில் இருக்குது. ராஜாங்கள்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து தான் பூஜை பண்ணிவிட்டு கிளம்புவாங்கன்னு சொல்கிறாங்க. சம்மர் பேலஸ் வந்தாச்சு. இந்த சம்மர் பேலஸ் தான் அலாவுதீன் கில்ஜி ராணி பத்மாவதியை கண்ணாடியில் பார்ப்பாங்க. அந்த இடமும் இங்கே தான் இருக்குது. அந்த ராணி பத்மாவதியை ராணா ரத்தன் சிங் இலங்கையிலேருந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களாம். ராணி பத்மாவதி எவ்வளோ அழகுனா அவங்க குடிக்கிற தண்ணி கூட வெளியே தெரியும் கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் சம்மர் பேலஸ். இதை சுற்றி குளம் இருக்கிறதுனால சம்மர் டைமில் இங்கே ரொம்பவே சில்லுன்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய சின்ன சின்ன ரூமுங்க இருக்குது. இதையுமே சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால ரொம்பவே அங்கங்கே உடஞ்சி போயிருந்தது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் தான் அலாவுதீன் கில்ஜியை கண்ணை கட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க ராணி பத்மாவதியை பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த ரூமு. இங்கே வெளியில் ஒரு அரண்மனை மாதிரி தெரியும் பாருங்கள் சின்னதாக. இதில் தான் ராணி பத்மாவதி நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தண்ணி மூலயமா அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில் தெரியும். அதில் ராணி பத்மாவதியை அலாவுதீன் கில்ஜி பார்த்தாங்க. சம்மர் பேலஸ் பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது இங்கே நிறைய ஜனங்க கல்லை அடுக்கடுக்காக கட்டி வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டப்போ நாங்கள் அடுத்த ஜென்மத்துலேயும் மனுஷங்களாக பிறக்கணும், அந்த ஜென்மத்தில் நாங்கள் கட்டியிருக்க அளவுக்கு பெரிய வீட்டில் நாங்கள் இருக்கணும்னு சொல்லி கட்டுவாங்களாம். இது அவங்க நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, சித்தோர்கர் கோட்டை பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.